This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தங்களுக்கு விதித்த பதில் வரியை சீனா திரும்பப் பெறாவிட்டால் அதற்கு கூடுதலாக 50% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் ட்ரம்புக்கு எதிராக இறுதி வரை போராடுவோம் என்று சீன அரசாங்கம் பதிலடி கொடுத்திருக்கிறது. பல்வேறு நாடுகளுடனான அமெரிக்காவின் வணிகத்தை சமன் செய்வதாக கூறி அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 60 நாடுகளுக்கு அதிரடியாக வரி விதித்து உத்தரவிட்டார். இதில் சீன பொருட்களுக்கு கடந்த 2 மாதங்களில் மட்டும் ட்ரம்ப் 54% வரியை அதிகரித்த நிலையில் பதிலுக்கு சீனாவும் 34% வரி அதிகரிப்பு உத்தரவை வெளியிட்டது. இதனால் கடும் கோபமடைந்துள்ள ட்ரம்ப் தங்களுக்கு விதித்த 34% பதில் வரியை சீனா திரும்பப் பெறாவிட்டால் மேலும் 50% வரி விதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். இதனால் மொத்தம் 104% வரி விதிப்பை அமெரிக்காவிடமிருந்து எதிர்கொள்ளும் அபாயம் சீனாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்கா தங்கள் மீது கூடுதல் வரி விதித்தால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சீனாவின் வணிகத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்கா தவறுக்கு மேல் தவறிழைத்து வருவதாக கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதே அணுகுமுறையை கடைபிடித்தால் சீனாவும் இறுதி வரை போராடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் சீன கம்யூனிச நாளேடு வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்காவுடன் எந்த வர்த்தக ஒப்பந்தத்தையும் சீனா மேற்கொள்ளாது என திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த சூழலில் ஐரோப்பிய கூட்டமைப்பு அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரை வரி விதிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஐரோப்பிய கூட்டமைப்பும் தயாராக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இறைச்சி, முட்டை உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு வரி விதிக்க ஐரோப்பிய கூட்டமைப்பு ஆயத்தமாகி வருகிறது. வரி விதிப்பு நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா குழு ஒன்றை அமைத்துள்ளார். லெபனான் நாட்டின் முன்னாள் பொருளாதார அமைச்சர் நசர் சயீதி பேசுகையில் ட்ரம்பின் வரி விதிப்பால் எகிப்து, லெபனான், ஜோர்டான் நாடுகள் பாதிக்கப்படும் என்றார். ட்ரம்பின் நடவடிக்கை உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலைக்கு அழைத்துச் செல்லும் என நோபல் பரிசு வென்ற பொருளாதார வல்லுநர் பால் க்ருக்மன் மற்றும் தாமஸ் பிகேடி ஆகியோர் எச்சரித்துள்ளனர். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.